வணக்கம் மக்களே, வெற்றிகரமாக நம்ம சீரிஸோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம சீரிஸோட கடைசி நாளுங்கிறதுனால பர்சனல் ட்ரைனிங்லாம் ஓர வச்சுட்டு டேரெக்டாக நம்ம கதையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விச் இஸ் நத்திங் பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் மக்களே. ஜிம்மில் இன்னைக்கு ஸ்பெஷலாக எந்த மசிலுக்கான ஒர்க் அவுட்டும் கிடையாது. ஓவராலாக பம்பிங் ஒர்க் அவுட் தான். அதனால் செஸ்ட்டு, பேக்கு, ஷோல்டர், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாத்தையும் பம்ப் பண்ணிட்டு இன்னைக்கு போசிங் செஷனை ஒரு மெயினான ஒர்க் அவுட்டாக வச்சுக்கிட்டேன். 30 நாளைக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன். இப்போ இந்த போசிங் செஷன் பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த 30 days கம்பேக் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக உங்கள் என்கரேஜ்மெண்ட்டால் லாஸ்ட் டே பயங்கர கான்ஃபிடென்ஸோடு முடிச்சிருக்கேன். இந்த 30 daysல பெயினும் இருந்தது, ஃபன்னும் இருந்தது. ஆனால் ஒரு தடவை கூட நான் ட்ராப் பண்ணலை. நான் ட்ராப் பண்ணாமல் பண்ணதுக்கு சத்தியமாக நான் காரணம் இல்லை. எது என்னை புஷ் பண்ணி இந்த 30 days கம்ப்ளீட் பண்ண வச்சதுன்னு நிஜமாலே எனக்கு சொல்ல தெரியல மக்களே. காஃபி, ஜிம்மு, பாடி பெயின் எல்லாம் ஒரு சைடு, உங்கள் சப்போர்ட் ஒரு சைடு. இன்றைக்கி நம்ம 30 days சீரிஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். டே 1 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இந்த டே 30 நான் முடிக்கும் போது 1700 சப்ஸ்கிரைபரை தாண்டிருக்கேன் மக்களே. 30 of 30 கம்பேக் சேலஞ்சில் இன்னைக்கு லாஸ்ட் டே தான். ஆனால் இதுதான் நம்ம ஜேர்னியோட பிகினிங். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. அப்படியே நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் போஸ்டிங் பண்ணுறேன். அதனால் ஃபார்ம்லாம் கரெக்டாக வருதா இல்லைன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்னோட ஃபார்மை கரெக்ட் பண்ணி போஸ்டிங் ஹெல்ப் பண்ண லோகேஷ்க்கு மனமார்ந்த நன்றிகள். அவருக்கு ஒரு டாட்டா பாபாய் போட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அந்த இம்பார்ட்டன்ட் கால் என்னன்னா, நமக்காக பெத்த சைஸ்ல 2 கொரியர் வருது. அதை டெலிவரி பண்றதுக்கு பார்சல் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணும்போது பெரிய பார்சல் வரும்னு எனக்கு தெரியும். கொய்யால இவ்வளவு பெரிய பார்சல் வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நல்ல வேளை நான் கார் எடுத்துட்டு போனேன். என்னடா இவனோட பெரிய சைஸ்ல 2 பார்சல் ஆர்டர் பண்ணிருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னவா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அவ்வளவுதான் மக்களே, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 30 days கம்பேக் சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம சேனல்ல ஃபிட்னஸ் ரிலேட்டட், டீ கடை ரிலேட்டட், என்ன பத்தி, ஜிம்ம பத்தி, ஷார்ட்டா சொல்லணும்னா அஸ்வின் 360ல அஸ்வினை சுத்தி 360 டிகிரி என்ன நடக்குதுன்றத பாப்பீங்க மக்களே. கூடிய சீக்கிரம் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.